கவனிங்க, சாரி பார்த்து ஒரு விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது, ஆனால் ராஜா வீட்டில் ஒன்றும் இல்லை. ராஜா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது. ஆனால் எலியா அங்கே போகிறான், அவன் கேட்குறான், நீ சுடு, அவளே சாகிறதுக்கு கடைசி விறகு பொறுக்க வந்திருக்கா, நீ அப்பத்தை சுட்டு முதல்ல ஒரு பங்கை கொண்டு வா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வருமானத்தின் ஒரு பங்கை முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக கொண்டு வந்து முதல்ல கொடுங்க. சிலர் ஆசீர்வதிக்கப்படுவது, சிலர் உயர்த்தப்படுறதை பார்த்தா பின்னணியத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களா இருப்பார்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. தீர்க்கன் சொல்றான், நீ கொண்டு வா, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன் மாவும் குறைஞ்சி போகாது, உன் எண்ணெயும் குறைஞ்சி போகாது. ஆமேன் சொல்லுங்க.